தாய்மார்கள்லாம் தனியா வச்சிருக்கீங்களே என்னத்தா? ஐயோ நன்றி நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு வணக்கம். அண்ணே சேரமிசனே எப்படி இருக்கீங்க? உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் இன்று உங்களை சந்தித்து விட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்போ வணக்கம். நீங்க பணிவுங்க நிறுத்த விடுறியா? இருக்கட்டும் கொஞ்சம் அமைதியா. நான் மைக்க கூட எடுத்து பேசுறேன். இருக்கட்டும் இருந்தாலும் அண்ணே முருகனே நல்லா இருக்கியா சாமி? வீட்டில் பொண்டாட்டிகள் பிள்ளைகள்? கல்யாணமே ஆகலைங்க அவருக்கு. அதானே எனக்கு என்ன ஆகலை. அப்போ வணக்கம் வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், என் தங்கச்சிகளுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பெரியோர்களுக்கு வணக்கம், இளைஞர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மைசூர்காரனு ஒரே அத்துட்டு இல்லை நீங்கள். நீ நல்லா இருக்கியா? சிரிச்சுக்கிட்டே இரு. அந்த வெள்ளையே அந்த பல்லுதான் தெரியுது. சரி நல்லா இருக்கு. இருக்கட்டும் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால முத்துக்குமார் வல்லா அவர்கள் என்னவோ என்னவோ இதுதான்டா மூணு முடிச்சு. ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டுக்கங்க நல்லா. வெற்றி எல்லாம் உங்க கூட வரும். நீங்க போற வேணும் ரொம்ப பெருமை வேணும். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும். நீங்க போற இடம் ரொம்ப பெருமை வேணும்.
மனசு எல்லாம் கோவிலப்பா, அதுல நீதான் சாமியப்பா. நல்லதெல்லாம் சொல்ல வந்தோம். பொட்டு வச்சே தங்க கோடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கரதோ. நீ தங்க கட்டி சிங்க குட்டி, தேரே பக்கவாடி, திருவிழா உனக்கு வைக்கவாடி. மாமல்லபுரத்து மன்னவாடா, செதுக்குன சிலையா இருக்கிறாடா. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு ஒண்ணு ரவுக்க ஒட்டு. கண் அப்படியா புரியுது. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். என்னையா அது? தம்பி டீ எவ்வளவுயா? டீயே ஒண்ணு உனக்கு கேட்டா டீ காபி வடை சம்சம் ஐயா ஒரு டீ ஒண்ணு ஊத்தியாண்டா என்ன புற லேடிஸ் மட்டும் தான் டீ குடுக்குறேன். டீ காபி வடை ஏய் என்னங்க அது வேற மாதிரி கேக்குதயா? டீ காபி வடை சம்சம் முட்டை முட்டை போண்டான்னு சொல்லுங்க. உனக்கு தவறா கேக்கும் போல. என் பொழப்ப நான் பாட்டுல பாப்போம் வந்து. சரி வந்த இடத்துல இந்த புள்ள என் பொழப்ப கருத்துரும் போல. ஆரம்பத்திலே இறந்துறாரு. அதனால எப்படியா நம்ம இந்த கூட்டம் கூட்டின மாதிரி தெரியுது. ஆமா லேடிஸ்க்காக கூட்டிட்டு போவோம். ஆமா டீ காபி வர சம்சே
அப்படி சொல்லுங்க. உங்க வியாபாரம் சூப்பர் வியாபாரமா இருக்கு. என்னம்மா போட முட்டை போயிடலாம். டீ காபி வர டீ ஊத்துங்க ஐயா. டீ வியாபாரம்ன்ற ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க. 15 படு இழிச்சாத்தனமா இருக்கு. டீயை ஊத்தியா போத 15 இது என்னங்க பேச்சு? ஏங்க 3 லிட்டர் பால் வாங்கிருக்கு, 5 லிட்டர் தண்ணி கலந்துருக்கு. அப்ப விலை கூட தெரியாது. நல்லா இருந்தா காசு, இல்லைன்னா டீயை தூக்கி தலையில ஊத்துறீங்க. அப்படின்னா எந்த ஊர்ல நீங்க நல்ல டீ குடிக்கவே முடியாது. நீங்க நாடாது போற ஊர்ல எந்த ஊர்ல நல்ல டீ குடிக்க முடியாது. கையால ஒரு முட்டியை நீங்க வாழ்நாளே நீங்க குடிக்க முடியாது. என்னையா குனியிலே எப்படி போறது? அட மீன் வறுவலும் முட்டை கோச்சு வேற. முட்டை போட்டவன் நீ சாப்பிட்டியா? டீ காபி வர கொஞ்சம் ஊத்துங்க. அத்தாடி அத்தாடி எத்தனை டீ வேணாம். கோச்சுக்கிறாரியா? நான் குசு குவாலிட்டி வியாபாரம் இல்ல. கோச்சுக்கிறாரியா? அது என்ன சொல்லிட்டா வர முட்டை போட்ட வியாபாரம் பார்க்கணும். எல்லா முட்டை போட்டு நீயே சாப்பிட்டு இருக்கு. திடீர்னு வர கொலை செஞ்சவன ஒத்துக்குறேன். நல்ல வேலைக்கு குசு போட்டே ஒத்துக்கிறோம். எங்கடா ஆளக்கான பொம்பளையில நல்லா ஊட்டி கொடுக்குறாரப்பா. சத்பதி ஆவரம் பார்த்தீங்களா? ஊட்டி கொடுக்குறதோட பண்ணிக்க. வேற எதுவும் செஞ்சுறாரு. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. வாங்க 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 வாங்க. கருவாடு வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு. கருவாடு வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு. வாங்க கருவாடு வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு. என்னம்மாயா? இருமாயா வியாபாரத்தை கெடுக்காத. நீ ஏன் வியாபாரத்தை கெடுக்காத? நான் டீ வித்தேன். நான் டீ வித்தேன். வாங்க கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. பொய் சொல்லாத. நான் வெள்ளப்பூடு. வியாபாரத்தை நீ கெடுக்காத. வியாபாரத்தை நீ கெடுக்காத. நம்ம ஊர்ல நல்ல கூட்டம் இருக்கு. நம்ம பொழப்ப பார்த்து ஓட்டிடுவோம். நான் வந்தேன். இந்த ஊர்ல கூட்டம் இருக்கனால தான் என் வியாபாரத்தை இங்க கொண்டு வந்தேன். என் பொழப்ப நீ கெடுக்க பாக்குற. டீ பெருச்சா உனக்கு வெள்ள முட்டை பெருச்சா? அப்ப ஏன் விட்டுதாடா பெருசு? இந்த பொய் புறாரு நம்ம கிட்ட பேச. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. இந்த புள்ள வெள்ள பூண்டு விக்கிற மாதிரி. கருவாடு வெள்ளப்பூடு. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. வெள்ளப்பூடா? பூடு. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. வியாபாரம் பெருங்குட்டை என்னடா வியாபாரம். நம்ம வியாபாரத்தை மிஞ்சிடுவாங்களே. வியாபாரம் காலி பண்ணிடுச்சாமா? வியாபாரத்தை கெடுக்காத. நீங்க ஏன் வியாபாரத்தை கெடுக்காதீங்க? நான் வியாபாரம் நான் என் ஊருக்கு ஊரு டீ வித்து நான் பொழப்பு ஓடிக்கிறேன். நானும் ஊருக்கு கருவாடு வித்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க 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 வாங்க. ஆமா ஆமா கருவாடு வெங்காயம் வெள்ளப்பூடு. அம்மா என் பொழப்ப நீங்க கெடுக்காத. என் பொழப்ப நீங்க கெடுக்காதீங்க. நீங்க தான் என்கிட்ட கெடுத்துக்கிட்டீங்க. நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு இந்த சண்டையில தான் பிடிக்காது. எனக்கு நானும் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். சண்டைனா அந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு நான் இருக்க மாட்டேன். எதுக்கு இருக்க மாட்டேன்? அடிச்சு போடுவாங்கல்ல. அப்புறம் பயம் இருக்குல்ல. எதுக்கு வர்ற? தேவையில்லாம நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணாதம்மா. தேவையில்லாம என்கிட்ட வம்புலுக்காதீங்க. வியாபாரத்தை நீ பார்க்க விடு. ஏன் வியாபாரத்தை நீங்க பார்க்க விடுங்க போதா? ஓ வியாபாரம் பெருசா யா வியாபாரமா பெருசா? பாப்போமா பாப்போம். பாப்பா ஊருக்குள்ள போய் வித்து பாப்போம். என்னதான் சௌரியம்னே. எத்தனை இதா இருந்தாலும் என் டீக்கு எம்புட்டி இதா இருந்தாலும் ஏன் விட்டு கூண்டுக்கு கூண்டு வந்து தின்னு விட்டு பூசை போட்டு நாடகத்தை கருத்து போடுவாங்க. அம்மா சொல்லாதீங்க. டீ என்னைக்கா இருந்தாலும் உடம்புக்கு பிரச்சனை. ஆனா வெள்ளப்பூட எடுத்துக்கோங்க, உடம்புல இருக்க வாய்வை ஃபுல்லா பின்னாடி வழியா இழுக்கும். அம்மா புசு போட்டேன். அம்மா கொலை செஞ்சவோட ஒத்துக்கிறேன். வந்து பூண்டை தின்னு விட்டு புசு போட்டேன் ஒத்துக்கிற மாட்டேன். சத்தம் இல்லாம போட்டா தாயா வீசும். அதானா ஐயோ எப்படி பேசுறாங்க. சத்தம் இல்லாம போட்டா வீசுமா? நீ சவுண்டாவே போடுமா? இங்க பாருங்க. தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு நீங்க தேவையில்லாம போய் என்ன வம்புடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க என்ன வம்புடுக்காதீங்க. நான் யார்கிட்டயும் பிரச்சனைக்கு போக மாட்டேன். யார்கிட்டயும் பிரச்சனைக்கு போற பிள்ளை கிடையாது. சும்மா ஆய் ஓடி மிரட்ட மாட்டேன்.
ஆய் ஊன்னு மிரட்ட கூடாது என்கிட்ட. அடியா அறத்தவள நல்ல சனத்தவள மாதிரி இருக்க பொளந்துருவனுங்க. இந்த சவுடால ஒழுங்கா ஓடி போயிரு. கல் போற போறல பொட்டி கலண்டு யாரு நான் அடிக்கிற அடியில கொட்டை தெரிச்சு போவா. நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி புரியஞ்சோரி. மூணே அறுத்தி மூணு முக்குக்கு எரிஞ்சு விட்டு வந்துருவேன். ரெண்டே புடி திரி புரியஞ்சோரி. யாரு ஒண்ணையும் புடிச்சு அத்து புடி கல் பூந்துக்கு ஏந்து விட்ட பயமா. ஆபத்துக்கு அகண்டு வந்து இந்த பயமா. பத்திக்கட்ட பயமா. ரோட்டாக்கு புடிச்சிட்டு வந்த பயமா. நோண்டி அந்த பயமா. குத்து பரடாக்கு குத்தி கருவாக்கு காலகட பயமா. கருவாடுக்கு காத்துக்கறத பயமா. ஒரு கேனா பூனா மாலே. சத போயா சூடா பூனா. ஏய் இப்படி மூணா நான் கேள்விப்பட்டது இல்லையே. நான் கேனா பூனான்னு சொன்னேன்னா அதுக்கு காரணத்தோட நான் சொன்னேன். நம்ம கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கன்னு அர்த்தம். நான் சூனா போனானா சுறுசுறுப்பான புள்ளி மகனே அப்படி சொன்னேன். என்ன மாதிரி சமைக்கிறாரா? ஏமா என்ன மாதிரி சமாளிக்க தெரியறவ யாருமே மேடைக்கு வர முடியாது. உண்மை 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 இங்க இந்த சுப்பிரமணியா வாங்க சூனா பானா. ஆனா நீங்க பெரிய கேனா பூனான்னு எனக்கு தெரியும். ஐயோ நீங்க ஈனா பூனான்னு எனக்கு தெரியும். கேனா பூனா அவங்க நினைச்சுக்கிட்டா போட்டது நம்ம போட்டது கேன போய் ஆயிட்ட கூடாது. நான் தப்பா சொல்லல. நீங்க கேட்டு புரிஞ்ச பேசுற ஒரு ஆண்மகனா இருக்கீங்களே அப்படி என்று தெரிவித்தேன். நீங்கள் ஆற்றலோட பேசுறீங்க. நீங்க நானும் தப்பான பேசல நினைக்கல. நீங்க எதை பேசினாலும் முறையா பேசுறீங்கன்னா நானும் எதை பேசினாலும் முறையா பேசுவேன். எதை செஞ்சாலும் முறையா தான் செய்வேன். நீங்க முறையோட செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நீ உரப்படி செய்வேன்னு எனக்கும் தெரியும். இந்த பிரச்சனை எவன் சொன்ன? பாதுகாப்பு உறவினை பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டாங்க. எதுலையுமே பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்பு இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். பாதுகாப்பு இல்லைன்னா எங்கேயுமே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. கண்டிப்பா. அதனால அம்மா என்னங்க நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க என்கிட்ட வம்புலுக்காதீங்க. நான் வம்பு இழுக்க மாட்டேன். நானும் பிரச்சனை பண்ண மாட்டேன். உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏன் வேலையை நான் பாக்குறேன். உங்க வேலையை நான் பாக்குறேன். அதனால வாயில வந்து இதான் பேச்சுன்னு பேசாதீங்க. நீங்க அதுக்குன்னு வாய்க்கு வந்தாதான் பேசுன்னு நீங்க என்னைய பேசக்கூடாது. ஆம்பளை டான்சர் எப்படி முடியாடாவ? ஏ தள்ளுனே ரைட்டு. ஏ ஓட்டாங்கடா. ஏ சும்மா அந்த மிரட்டல் உருட்டல் வச்சுக்கறாத. சரி பொம்பளை புள்ள நம்மள தள்ளுதே மிரட்டுதே நம்ம ஓடலாம். இப்படி போறங்கடா. முத்தா நல்லா கிட்ட தண்ணில டான்ஸ்க்கு. நீ அழகா இருக்கணும்னு அந்த புள்ள அங்க ஒரு வாரத்துக்கு இருக்கு. சரி இப்படி தள்ளாத. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இம்புட்டி இடிக்கிறியே உன் தொப்பதான் தட்டுப்படுது. வேற எதுவும் மூதேவி தட்டுப்படல. வீட்டுக்கு போட்டு மொட்டை குத்துற ரோடுன்னா வச்சுக்க வேகத்தடை இருக்கும். ஆத்தாடி வேகத்தடை இருக்கா? வேகத்தடை வேகத்தடை எந்த அளவுக்கு முக்கியம்? வேகத்தடை எனக்கு முக்கியமாப்ப. ரோட்ல ஏன் வேகத்தடை இருக்கு? ஏன் நின்று பொறுமையா ஏறி அடிங்கடா. ஆத்தாடி நீ பொறுமையா அடிச்சு பொளந்துட்டாலும் போடி முண்டை. இது வேகத்தடை. நீ அப்படி நினைச்சுக்க. தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு எனக்கு பிரச்சனை வேணாமா? அஞ்சரு ஆம்பளை பிள்ளைகிட்ட உனக்கு வயிறு வைக்க மாட்டேங்குது. எனக்கு வயிறு வச்சு இப்ப வயிற்றுல என்னவோ கிளம்பிச்சா. வயி சொல்லாத புள்ள இருக்கு வயிற்றுல. இந்த வயிற்றுல புள்ளைய இருக்கு. இந்த வயிற்றுல பெரிய கொள்ளை இருக்கு. உடலு கூட இருக்காங்க. உனக்கு முதல்ல கருப்ப பை இருக்காங்க. நான் கட்ட பைய வச்சுன்னு வச்சிருக்கேன். சொல்ல முடியாது. போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளா கட்ட பைய திணிச்சுடுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் ஒன்லி கேரி பை தான் உள்ள வைப்பேன். ஓ நீங்க கேரி பை பாதுகாப்பு இல்லை. அது கெடுதல். பரவாயில்ல. கட்ட பையனா அது அப்பதான் கெடுதல். நீ எவனும் பண்ண மாட்டாங்க. சரி வர மாட்டாங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. கெடுதல் தெரிஞ்சா அந்த இடத்துக்கு தான் ஓயாம நம்ம பயில போவாங்க. இப்ப பிராந்தியில எழுதி வரங்க மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு. பிராந்தி பாட்டில் சரக்கு மது வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லுவேன். ஆமா அந்த கேடத்தை நம்மளால நல்லா குடிப்பேன். ஆமாங்க. அது மாதிரி நீங்க சொல்றீங்க கெடுதல். உடம்பு சக்த உடம்புக்கு உறுதியான பொருள் சத்தான பொருள் எல்லாம் ரோட்ல போட்டு விக்கிறாங்க. அதான் உண்மை. உடம்புக்கு கெடுதியானதெல்லாம் கேட்டு போட்டு ஏசில வச்சு விக்கிறாங்க. மனுஷன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. நான் விக்கிறதுல என்ன தப்பு? கார்த்திக் ராஜா என்னை பத்தி தெரியாது. நான் பெரிய லொப்ப முண்டை பையன். கட்டி பிடி நல்லா இருக்காடா. எப்படிமா இருக்கு? கத்த போடாடா. கட்டி பிடிக்க நல்லா கட்டி பிடி. எத்தனை தண்டி? நல்லா அப்படிமா ஆயிடுச்சு. ஐயா 9 மாசம் சென்ன மாதிரி இருக்கு. ஏய் சென்னைல முக்கியம். நமக்கு இதான்டா முக்கியம். ஒன்னு கேட்கணும். என்னம்மா? பெருசா வேணும்னா ஊசி இருக்கா வாங்கி போட்டுக்க. இல்லைன்னா நான் உனக்கு பெருசா வந்தா நான் இருக்கேன். நான் ஏற்கனவே நான் வந்து சிங்கப்பூர்ல புறக்கா மாசுக்காரன். சரி
இப்ப அது வந்ததோட நான் நாடகத்துக்கு வந்துட்டேன். ஆ உங்களுக்கு அப்படி எதுவும் செய்யணும்னா சொல்லுங்க. நான் பீடா உருண்டை பிடிக்கிறதுல ஃபேமஸ். என்ன உருண்டை? பீடா உருண்டை. அந்த உருண்டை தான் பிடிப்பியா? உருண்டை பிடிக்கிறதுல ஃபேமஸ். யார் நீங்க? நீங்க ஆளை பார்த்து இட விடாதீங்க. சரி. ஆள் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. வேற எதை பார்க்கணும்? ஆளை பார்த்து எப்படி சொல்லிடுறாங்க. தொழில பார்த்து செய்யுங்கம்மா. சரி சரிம்மா. அப்ப நீங்க நல்லா பொருட்டா பண்ணுவீங்க. ஐயோ நீங்க மாவு பண்ணே குடிக்கலாம் பிரிச்சுக்குவேன். இப்படி தெரிஞ்சிருந்தா 3 பேர்த்த நான் சேர்த்துருக்க மாட்டேனே. அவைகளை ஏன் சேர்க்கிறேன்? என்ன வயலுக்கு அவைகள் மறந்த வைங்க. நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வரவே வேணாம். விரும்பியா? ஏமா என்ன உன் வேலையை நீ பாருமா. நம்ம என் வேலையை நான் பார்க்கல. என்ன வியாபாரம்? கருவாடு வெங்காயம் வெள்ளை பூண்டு. முதல்ல இருந்தா வியாபாரத்தை என்ன விடலையே. இப்ப என்ன செய்யற? நொங்கு. ஐயோ ஐயோ அம்மா நீ நொங்கு, நான் இது. அவர் உன்னை நொங்குறாரு. ஆமா அவர் நொங்குனாத்தான் நொங்க முடியும். நீங்க நொங்கு வைக்கீங்க. ஆமா நான் பூட்டுக்கு சாவி போடுறது. ஆஹா சூப்பர் வியாபாரம்யா. அப்படியா? ஆமாம்மா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? நல்லா கேள்வி. என் பூட்டு ரொம்ப நாளா ஓப்பன் ஆகாம ஐயோ அப்படின்னா நீங்க எனக்கு நீங்க போன் அடிச்சீங்கன்னா நான் வீட்லயே வந்து திறந்துருப்பேன். நானும் எப்படோ கள்ளச்சாவியை போட்டு பார்த்தேன். அம்மா திறக்க மாட்டேங்குது. நீ பொழைக்க தெரியாத லூசு சிரிக்கியா இருக்க. உனக்கு தெரியுமா? எனக்கு நீ போன் அந்த பூட்டுக்குள்ள அந்த சாவி கூட சாவி நெளிஞ்சுருது. ஐயோ அம்மா அப்படி சொல்ற. நமக்கு உள்ளது கேரண்டி சாவி. கேரண்டி கம்ப்யூட்டர் சாவி. அப்புறம் நம்மகிட்ட 5 சாவி இருக்கு. நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. அட்ரஸ் குட்டினா வீட்டு வாசல்ல வந்து திறந்து கொடுத்து திருப்பி வச்சிருவேன். பரவாயில்லையே. ஆமா உங்களுக்கு ஓகே எப்படி கேட்பீங்க? அம்மா காசு அட அது பரவாயில்லை. உங்க மாதிரி பொம்பளை புள்ள சொல்லி. பாத்தீங்களா? ஆமா உங்க மாதிரி பொம்பளை புள்ள சொல்லி அங்க போய் காசு கட்டனா எனக்கு காசு முக்கியம் இல்ல. நீங்க தொழில பாத்துக்கிட்டு அப்படி நீங்க ஏத்துக்கங்க. காசு இன்னைக்கு வரும் போகும். என்னைக்கு வேணாலும் சம்பாதிங்க. காசு என்னங்க காசு? இன்னைக்கு நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஆமா அதுவா முக்கியம்? காசு நம்ம பொம்பளையோட இதுதான் முக்கியம். திறமை தான் முக்கியம். ஆமா கரெக்டா பேசுங்க. ஆமா அவங்க பூட்டு மட்டும் சொல்லுங்க. இப்ப பண்ணி சூத்து கணக்கு. அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. உங்க பூட்டை திறக்க போகுது. நீங்க பண்ணி சுத்துறதுக்கா போடா கேன போய் தூங்கி அப்படி திறக்க. அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நீங்க லேடிஸ் பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன்னா எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷின். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னம்மா? இந்த ஏடிஎம் மிஷின்ல ஏடிஎம் போட்டவே நம்பரை மாத்தி போட்டு லாக் ஆக்கி விட்டு போய் அவன் எவன் போட்டான் அக்கால ஓடி விளக்கமா பிரிஞ்சுவோம். நான் இருக்கேன். நீ நம்பர் மாத்தி போட்டுக்க. நான் நம்பர் வச்சிருக்கேன். நீ ஏன் வர போற? அம்மா நமக்கு 998 யார் நம்பர்? 889 போடுங்க. ஓ எம்பி ஓடுறியா நீ? அடிச்சேன் 9988. ஆமா, ஆனா எனக்கு அந்த நம்பர் இல்ல. 9999. அது செட் ஆகாதுமா. அம்மா ராசிக்கு அத தாங்க போட்டியா அது? அம்மா அது செட் ஆகாதுமா. என் பொழப்ப நான் பாக்குறேன். பொழப்ப நீங்க பாருங்க. அடி சிவிசினுக்கு அடுத்து சிவிசினுக்கு அடுத்து சிங்காரி சிங்காரி பொட்டு வைத்து நல்லா பாடுற. இங்கிட்டு வர மாட்டேங்கிற. அங்கிட்டே தான் இருக்க. அதுக்கு ஏன் வர மாட்டேங்கிற? அடி சிவிசினுக்கு அடுத்து சிங்காரி பொட்டு வைத்து அம்மா வாமா ஏமா வாமா அம்மா வாமா வாமா அம்மா வாமா வாமா நீ ஒரு தடவை வாமா. நீங்க ஒரு தடவை வாமா வாமா வாமா. ஏங்க வாயி. ஏப்பா 2 பேருக்கு ஏன் இப்படி இருக்கு வாயி? வாயை வச்சு தாண்டா ஓடி. எங்க வாய் வச்சு தாய்களுக்கு குழப்பே ஓடுது. வாயை வச்சு தாண்டா வருஷத்துக்கு 250,000 என்னம்மா வாயை வச்சு எல்லாமே பண்ணிடுவீங்க. ஓகேடா. நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா. நம்ம வாயை வச்சு தான் ஓடி. அப்படி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் வாயை வச்சு தான் தொழில் ஓடி. சொல்லுங்க. நீங்க சாமான துடைக்கிற பார்த்தா எனக்கு 10 பக்கம் அடிச்சிங்க. அம்மா அடியா கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட
போட்டவுள்ள அது செவந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி ஓம் புரிஞ்ச பொன்னமாக கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டவுள்ள கண்ணா குழி விழுந்த கண்ணம்மா அடியே கண்டுக்காம ஒரு அடி என்னத்தா சொத்தலஞ்சு போயிருமா சொல்லத்தா சொத்தலஞ்சு போடுற கம்மக்கரே என்ன கண்டுக்காம ஒரு அடி என்னத்தா நானங்கிற மூணா உன நம்புறது வீணா நானங்கிற மூணா உன்னை நம்புவதல்ல வீணா நானங்கிற மூணா உன நம்புவதல்ல வீணா நானங்கிற மூணா உன நம்புவது வீணா வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில ஐயாவுக்கு நெல்லு வரும் வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து தண்ணி வரும் வச்சுக்க வாயிடுப்புள்ள ஒரு வச்சுக்க வாயிடுப்புள்ள அதுக்கடுத்து வரி நான் தெரியல ராசா நான் வாக்கப்பட்டு போனடா ரோசா வச்சுக்க வாயிடுப்புள்ள வச்ச தண்ணி ஒன்று தடி இடுப்புள்ள அடிவாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு அது ஊட்டியில வாங்கி வந்தே அடிய மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது மனசு வலிக்குதா அம்மா எனக்கு வலி கோபப்படாம வாங்கிக்கடி அடிய ராசாத்தி பாடி புள்ள அம்மா வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு வாங்கி வந்தே பூட்டி அடிய மாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது மனசு கோபப்படாம வாங்கிக்கடி அடிய ராசாத்தி அடி வாடி புள்ள ராசாத்தி இங்கு விழுகு 10,000 இங்க விழுது 10,000 தன்னை நானே தானே நானே விழுக விட்டு விழுத விட்டு விழுக விட்டு விழுத விட்டு கீழறங்கி கார்த்திகை ராஜா கீழே இறங்கி நான் பவதாரணி உன் மேல ஏறின கீழே இறங்கி யார் என்ன சொன்னாலோ உன்னை விட மாட்டேன் தங்கத்தேரேறி வந்தாலோ விட்டு தரமாட்டேன் என் உசுருல கலந்த உறவே உன்னை மறந்தாலே நினைவே வேளாங்கண்ணி கோவிலில வேண்டுனத மறப்போமா சித்தனவாசல் கோவிலிலே சிந்திச்சத நினைப்போமா வண்ண நிலவே வஞ்சி கொடியே
வாடியே வஞ்சி கோடி முன்னால பாரே உன் கை பிடிச்சு பின்னால பசமான மாட்டிக்கிட்டே தூண்டில் கண்ணால பூஞ்சரமானி சாஞ்சிக்கடி மாமின் தோல் மேல அடியே வஞ்சி கோடியே என் நெஞ்சில நெருப்ப வச்சுப்புட்ட ரதிய உன்னை தொட்ட நெஞ்சிக்கிட்ட என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டுக்கு என்னம்மா என்ன கேட்கிற ஏட்டிக்கு பூட்டியா பேசுற ஆத்தாடி This is love. மைக்கே. காதல். ஆ உங்களை நான் காதல் பண்ணான் இருக்கேன். காதல்ல பண்றீங்களா?